Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம அவல் உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது வெடிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவல் ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியன்ட். இது உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இது ரொம்பவே ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக். இது ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஹெல்தி கார்போஹைட்ரேட்ஸ். இது வந்து ஈஸிலி டைஜஸ்டபிளாக இருக்குது. இதில் நிறைய அயன் சத்து இருக்குது. அப்புறமா கேலரிஸ் இதில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அவல் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்மளோட அவலும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு உப்புமா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்தாச்சு. ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை கொஞ்சமாக சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த அவல் உப்புமா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.